இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா? ஹாஸ்பிடல்லாம் போனீங்களே, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? இந்த கோயிலுக்கு போய் தொட்டில் கட்டி போடுமா. என்னம்மா, எந்த விசேஷம் எதுவும் இல்லையா? கல்யாணம் கழிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் புழுப்பூச்சி எதுவும் உண்டாகல? புள்ளிப்பூச்சி வேணா போய் தோட்டத்துல பாருங்கடா. இந்த மாதிரிலாம் கேட்பானுங்களே. நம்ம வாய் வேற சும்மா இருக்காது. கண்டிப்பா செம்மையா திட்டி விட்டுருவோம். அப்புறம் சொந்தக்காரங்க நடுவில் சண்டை வந்துருமே. எப்பேற்பட்ட பைப்பையும் அடைச்சிடலாம் போல. இந்த சொந்தக்காரங்க வாயை மட்டும் அடைக்கவே முடியாது. ச்சே. என்னம்மா உன் ஹஸ்பண்ட காணோம்? வேலைக்கு போயிருக்காரு. உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு. நான் எப்பயுமே ட்ரெஸ் மாடர்னாக தான் போடுவேன். ட்ரெஸ்ஸில் கூட சில விஷயங்க இருக்கு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இப்போ இருக்க சின்ன பசங்களாம் டைட்டாக தான் பேண்ட்டு போடுறாங்க. இதே வயசாக வயசாக தொலைதொலன்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டன் பேண்ட்டை போட்ட பிறகு நல்லா காத்தோட்டமாக இருக்கு. ஏன் உட்காந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு இருக்குது? அம்மா, அதே வீட்டில் இருக்கும்போது பேண்ட்டும் போட மாட்டாங்க, லுங்கி தானே கட்டிட்டு இருப்பாங்க. எல்லா பக்கமும் காத்து போகும்போது தான் நிம்மதியாக இருக்கு. என்னம்மா ஆச்சு? இல்லக்கா, நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்காரரும் வீட்டுல இருக்கும் போது லுங்கி தான் போட்டுட்டு இருப்பாரு. கேட்டா ஃப்ரீயா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இப்ப எல்லாம் அந்த மாதிரி தாம்மா இருக்கும். குழந்தை இல்லாம இருக்கும்போது தான் நிம்மதி இல்லாம இருக்கும்.